ஈஸியாக ஒரு ஹேர் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 இன்ச்சில் இந்த பக்கம் 4 இன்ச்சு நீளம் வந்து ஒரு 17.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு 8 இன்ச்சில் எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எலாஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் பேண்டுக்குன்னே உள்ள எலாஸ்டிக், உருண்டை எலாஸ்டிக், இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நீட்டாக தைச்சி விட்டாச்சு. நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு வந்து விட்டுட்டு தான் தைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ தைச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்பிக்கலாம். இப்போ இந்த லென்த்தாக இருக்கிற துணியை இப்படியே மடித்து இந்த 2 பக்கத்தையும் ஒன்றா வச்சு இப்படி சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இந்த இப்போ தையல் போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே எலாஸ்டிக் விட்டு எடுத்துக்கலாம். எலாஸ்டிக்கை இந்த மாதிரி துணிக்குள்ளே விட்டு எடுத்தாச்சு. இப்போ எலாஸ்டிக் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இப்போ இதில் நல்லா தையல் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறத தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு துணியை வந்து இந்த பக்கமும் மடித்து இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல இப்படி ஒரு தையல் போட போகிறோம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற துணியை வச்சு சூப்பராக நாமளே ஹேர் பேண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நெட்டு கிளாத்தில் தைச்சது. இது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூப்பராக நம்மளே தைச்சி போட்டுக்கலாம். என்னோட கஸ்டமருக்கு நான் தைச்ச ஒரு டாப் சேம் அதே கலரில் அவங்களுக்கு ஒரு ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.